ஜெகனின் மட்டை வீச்சு. மீண்டும் ஒரு ஆரோட்டம். தொடர்ச்சியான ஆரோட்டங்கள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்க போட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியிடுகின்ற கழகத்தின் பக்கமாக இழுத்து செல்லப்படுகின்றது. மூன்றாவது பந்து வீச்சு முடிவில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13. மீண்டும் ஜெகன். தொடர்ச்சியான 6 ஓட்டங்கள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்க 19 ஓட்டங்களை துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த யாங்கிகள் அணியினர். வெற்றிக்கு இன்னும் சொற்ப ஓட்டங்கள் மாத்திரமே பெற வேண்டிய நிலை இங்கே காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு 6 ஓட்டம். 25 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் யாங்கிகள் அணி. பதினைந்து பந்து வீச்சுகளுக்கு 42 ஓட்டங்களை பெற வேண்டிய கட்டாயம். ஸ்ட்ரைக்கை தனதாக்கின்றார் அதிரடி துடுப்பாட்ட வீரர் கஜன். போட்டியின் போக்கை மாற்றக்கூடிய பந்து வீச்சாளர்கள் கணேசன் பந்து வீச்ச தயாராகி கொண்டிருக்கின்றார். போட்டியின் போக்கு எவ்வாறு அமைய போகின்றது? இன்னும் இறுதி போட்டிக்கு பட்டு சட்டை பெற்றிருந்த இந்த பிஜி சூப்பர் 6 ஏ அணியுடன் எந்த அணி இறுதி போட்டியில் மோத உள்ளது என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். இலக்கம் 23 பறிக்கப்பட்ட சீருடையுடன் பந்து வீசத்துக்காக கணேசன் பிரதான நடுவர் மனோஜியானை கடந்து வீசப்பட்ட பந்து வீச்சு ஆட்டமிழந்து வெளியேறுகிறார். சிறப்பானது ஒரு பந்து வீச்சு காட்பிகைன் வழியில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்புகிறார் கஜன். இடம் நிரப்பப்படுகின்றது. ஜேபி புதிய துடுப்பாட்ட வீரராக களம் காண காத்திருக்கின்றார். ஆட்டமிழந்த அந்த துடுப்பாட்ட வீரர் அணிக்காக 7 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்து இந்த போட்டியில் ஜேபி களமிறங்க காரணமாக இருக்கின்றார். துடுப்பாட்டம் பந்து வீச்சு கள்ளத்தடுப்பு என்று பட்டல்கள மைதானம் களை கட்டி கொண்டிருக்க வெற்றிக்கு இன்னும் சொற்ப ஓட்டங்களே தேவைப்பட இருக்கின்றது. மீண்டும் கணேசன் கால் காப்பு தகர்க்கப்பட்டிருக்கின்றது. ஓடு பதவியை ஓட்டங்கள் எதுவும் பெறப்படவில்லை. 25 ஓட்டங்களை தரித்திருக்கின்றார்கள் எங்களுடைய பட்டல்களை யாங்கிகள் அணியினர். தொடர்ந்து துடுப்பாட்டத்தில் எங்களுடைய யாங்கிகள் அணியினர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பந்து வீச்சில் தனக்கே ஒரு தான பாணியில் சிறப்பான தொடர்ச்சியான பந்து வீச்சுகளை மேற்கொள்வதற்காக எங்களுடைய கணேசன் அழைக்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் கணேசன் துடுப்பாட்ட வீரர் ஜெகபிரதாப்பை நோக்கி வீசப்பட்ட ஒரு அகலப்பந்துடன் உதிரியாக ஓட்டம் கடந்து 26 ஓட்டங்களை எட்டி பிடித்திருக்கிறார்கள் எங்களுடைய யாங்கிகள் அணியினர். இன்னும் வெற்றிக்காக இவர்கள் பதிமூன்று பந்து வீச்சுகளுக்கு 41 ஓட்டங்கள். பந்து வீச்சுக்கு சராசரியாக 4 ஓட்டங்களை பெற வேண்டிய கட்டாயம். வீசப்பட்ட பந்து வீச்சு மீண்டும் கால் காப்பு தகர்க்கப்படுகின்றது. ஓடு பாதை வழியே ஓட்டங்கள் பெறப்படாத ஒரு நிலை. கள்ளத்தடுப்பாளர்களின் கவனையினம் காரணமாக ஓட்டங்கள் அங்கே
கசிந்து கொண்டிருக்க 27 ஓட்டங்களை துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய யங் ஈகிள்ஸ் அணியினர். 12 பந்து வீச்சுகளுக்கு 40 ஓட்டங்களை பெற வேண்டும். த நெயில் பேட்டிங் பினிஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். என்ன நடக்கப் போகின்றது? அதிரடி துடுப்பாட்ட வீரர் ஜெகன் ஸ்ட்ரைக்கினை தனதாக்கிக் கொண்டு தனது கழகத்திலே இருந்த மூத்த வீரரை எதிர்த்து துடுப்பெடுத்து ஆடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார். தனக்கே உரித்தான பாணியில் சிறப்பாக தொடர்ச்சியான பந்து வீச்சுகளை மேற்கொள்கின்ற எங்களுடைய மூத்த வீரர் கணேசன் இந்த போட்டியில் எவ்வகையான மாற்றங்களை ஏற்படுத்த காத்திருக்கின்றார். 12 பந்து வீச்சுகளில் 40 ஓட்டங்கள். கணேசனின் பந்து வீச்சு வீசப்பட்ட ஷார்ட் பிட்ச் பந்து வீச்சுக்கு எந்த விதமான வாய்ப்புகளுமே வழங்கப்படவில்லை. முதலாவது பந்து வீச்சு ஒரு செல்ஃபர்ஸ் அணிக்கு சாதகமாக ஒரு பந்து வீச்சு அவராக அமையாது இருந்தாலும் கூட இரண்டாவது பந்து வீச்சில் ஃபோமுக்குள் திரும்பி இருக்கிறார்கள் எங்களுடைய செல்ஃபர்ஸ் அணியினர். பந்து வீச்சு ஒரு இறுதி பந்து வீச்சு. 40 ஓட்டங்களை பெற வேண்டிய ஒரு கட்டாயம். என்ன நடக்க போகிறது? 11 பந்து வீச்சுகளில் 40 ஓட்டங்கள். மீதமுள்ள 2 பந்து வீச்சுகள், 2 பந்து வீச்சு ஓவர்கள் எவ்வாறாக இந்த போட்டியை மாற்றியமைக்க காத்திருக்கின்றது தொடர்ந்து பார்ப்போம். வெறுவெறுப்பான சுறுசுறுப்பான போட்டிகள் இங்கு உங்களுடைய கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் அடைத்தாடி இருக்கின்றார். ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை. சிறப்பானதொரு பிடியெடுப்பு அமுதன் சிறந்ததொரு களத்தெடுப்பினை மேற்கொண்டு பிடியினை கைப்பற்றியிருக்கின்றார். இடம்பெறுகின்ற போட்டிகளில் தனக்கே உரித்தான ஒரு துறையில் சிறப்பாக விளையாடி துடுப்பாட்டமாக இருந்தாலும் சரி, பந்து வீச்சாக இருந்தாலும் சரி, கள்ளத்தடுப்பாக இருந்தாலும் சரி, தனக்கே உரித்தான என்னுடைய பெயரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று காரியாலயத்திற்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போட்டியிலும் தன்னை நிரூபித்துக் கொள்கின்ற ஒரு வீரர். சிறந்தொரு துடுப்பாட்ட வீரரின் ஒரு பிடியெடுப்பு அங்கே நிகழ்த்தப்பட்டிருந்தது. உங்களுக்கான நேரடி ஒளிபரப்பு முகப்புத்தகத்தில் சாய் ஸ்போர்ட்ஸ் என்ற கணக்கின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பந்து வீச்சாளர் வினோத் அழைக்கப்பட்டிருக்கின்றார். துடுப்பாட்ட வீரர் துடுப்பாட்ட வீரர் ஜெகபிரதாத்தை நோக்கி வினோத்தின் பந்து வீச்சு. 40 ஓட்டங்களை பெற வேண்டிய கட்டாயம். 10 பந்து வீச்சுக்கு 40 ஓட்டங்கள். பந்து வீச்சுக்கு சராசரியாக 4 ஓட்டங்களை பெற வேண்டிய கட்டாயம். களத்தெடுப்பாளர்கள் அங்கே சீர் செய்யப்பட கொண்டிருக்க பிரதானோடு கடந்து பந்து வீச்சாளர் வினோத் வீசப்பட்ட முதலாவது பந்து வீச்சு தொட்பொலியில் பந்தினை பணித்திருக்கின்றார். இறுதி போட்டிக்காக தன்னுடைய பெயரை எழுதிக் கொள்ளுங்கள் என்று எங்களுடைய செல்ஃப்லெஸ் அணி தன்னை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 20 வருடங்களுக்கு மேலாக ஒரு அணிக்கழகம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது என்றால் அது இந்த செல்ஃப்லெஸ் அணி கழகம் தான். வீசப்படுகின்ற பந்து வீச்சு பிரதான கடந்து வீசப்பட்ட ஷார்ட் பிட்ச் பந்து வீச்சு அது பிரதான அகல பந்தாக தீர்மானிக்கப்பட உதிரியாக ஒரு ஓட்டத்துடன் 9 பந்து வீச்சுகளில் 39 ஓட்டங்களை அடித்தாள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எங்களுடைய யங் ஈகிள்ஸ் அணியினர் துடுப்பாட்டக்காரர்களுக்கு சின்ன சொற்பனமாக திகழக்கூடிய பந்து வீச்சாளர்கள் அடங்கிய ஒரு கழகம் இது. வீசப்பட்ட பந்து வீச்சு மீண்டும் ஒரு அகல பந்து. 38 ஓட்டங்களை பெற வேண்டும் 9 பந்து வீச்சுகளுக்கு. மழை காரணமாக போட்டி சற்று தாமதமாக இருந்தாலும் கூட அதே சுவாரஸ்யம், அதே பார்வையாளர்கள் எண்ணிக்கை, அதே கொண்டாட்டம் என இந்த கிரிக்கெட் காணிவேல் 2ஆம் நாளை எட்டி பிடித்திருக்கிறது. வீசப்பட்ட பந்து வீச்சுக்கு துடுப்பாட்டத்தில் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை இங்கே விடுக்கப்படுகின்றது. ஆட்டமிழப்பா பிரதான நடுவர் ஆட்டமிழப்பு என்று சமிக்கை செய்திருக்கிறார். பிரதான தீர்மானத்துக்கு இணங்க சிறப்புதொரு பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டு காட்பிஷன் வழியில் துடுப்பாட்ட வீரர் ஜெகபிரதாப் ஆட்டமிழந்து வெளியேறுகிறார்.
8 பந்து வீச்சுகளில் 38 ஓட்டங்களை பெற வேண்டும். இடதுகை துடுப்பாட்ட வீரர் சதீஷ் கள்ளம் காண காத்திருக்கின்றார். போட்டியின் போக்கினை மாற்றக்கூடிய ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர் எவ்வாறு இந்த போட்டியில் தனது தாக்கத்தினை செலுத்த காத்திருக்கின்றார். கள்ளத்தடுப்பாளர்கள் அங்கே சீர் செய்யப்பட்டுக் கொண்டிருக்க துடுப்பாட்ட வீரர்கள் 6 ஓட்டத்தை பெறுவதற்கான எத்தனைப்புடன் இந்த மைதானம் நுழைகின்றார்கள். இறுதி போட்டிக்கான வாய்ப்பினை பெறப்போகின்ற அணி எது? முதலாவதாக இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருந்த அணி பிஜி சூப்பர் 6 ஏ அணியினர் இறுதி போட்டிக்கு எந்த அணியுடன் தனது மோதலை ஏற்படுத்த காத்திருக்கிறார்கள். மழை காரணமாக குறுக்கிட்ட போட்டி மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது. வினோத்தின் பந்து வீச்சு அங்கே வீசப்பட்ட ஷார்ட் பிச் பந்து வீச்சுக்கு சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். மின்னிகத்தை செய்ய 90 மீட்டரை கடந்து 6 ஓட்டம் பறக்க விடப்பட்டிருக்கிறது. 32 ஓட்டங்களை பெற வேண்டும் இந்த அணி வெற்றி பெறுவதற்கு. இடதுகை துடுப்பாட்ட வீரருக்கு வீசப்படுகிற ஷார்ட் பிச் பந்து வீச்சு அநேகமாக 6 ஓட்டங்களை பெறுவதற்கான வாய்ப்பினை கொண்ட ஒரு பந்து வீச்சாக அமைகின்றது. 7 பந்து வீச்சு 32 ஓட்டங்கள். போட்டிக்குள் மீண்டும் நுழைந்திருக்கிறார்கள் எங்களுடைய யங் ஈகிள்ஸ் அணியினர். குறிப்பாக சொல்ல வேண்டும், இடதுகை துடுப்பாட்ட வீரர் வலதுகை பந்து வீச்சாளர் சவாலான ஒரு களம் இது. வீசப்பட்ட பந்து வீச்சு ஆட்டமிழப்புக்கான சந்தர்ப்பம். காட் பிஹைண்ட் வழியில் ஆட்டமிழந்து வெளியேறுகிறார் அந்த அதிரடி துடுப்பாட்ட வீரர் சதீஷ். பெவிலியன் திரும்ப அவர் இடத்தை நிரப்புவதற்காக எங்களுடைய ரகு களம் காண காத்திருக்கின்றார். புதிய துடுப்பாட்ட வீரர் ரகு தொடர்ச்சியாக போட்டியின் போக்குகளை மாற்றக்கூடிய வீரர்களை உள்ளடக்கிய கழகம் அது. நேர்த்தியான சீருடை, நேர்த்தியான விளையாட்டு, கிரிக்கெட் இஸ் ஜென்டில்மேன் கேம் என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டியில் பங்கு கொள்ளக்கூடிய 2 அணிக்கழகங்கள் இங்கே மைதானத்தை அலங்கரித்து காத்திருக்கின்றார்கள். 6 பந்து வீச்சுகளில் 32 ஓட்டங்களை பெற வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த குறித்த பந்து வீச்சு ஓரின் இறுதி பந்து வீச்சுக்காக அழைத்து நிற்கின்றார்கள் எங்களுடைய வினித். பிரதான நடுவர் மனோஜ்கியானை கடந்து பக்கச்சார்பின்றி நேர்த்தியாக முடிவுகளை எடுக்கக்கூடிய 2 நடுவர்கள் எங்களுடைய இந்த பட்டுகள பிரீமியர் லீக் போட்டிக்காக தனது வருகையை கொண்டு அலங்கரிக்க காத்திருக்கிறார்கள். வீசப்பட்ட பந்து வீச்சுக்கு மிட்விக்கெட் வசதியில் துடுப்பாட்டம் தரை மார்க்கமாக அடித்தாடப்பட்ட பந்து ஓடு பதுவழியை ஒற்றை ஓட்டத்தை சேமித்து கொடுத்திருக்கிறது. 31 ஓட்டங்களை பெற வேண்டும் 5 பந்து வீச்சுகளுக்கு. சிறந்ததொரு களத்தடுப்பு, சிறந்ததொரு துடுப்பாட்டம், சிறந்ததொரு பந்து வீச்சு என்று இந்த அணிக்கழகம் இறுதி போட்டிக்குள் நுழைவதற்கான அனைத்து விதமான காரணங்களையும் கொண்டு இறுதி போட்டிக்கு நுழைவதற்கான நுழைவுச்சீட்டில் தன்வசப்படுத்த காத்திருக்கின்றது. 31 ஓட்டங்களை பெற வேண்டும் 5 பந்து வீச்சுகளுக்கு மாத்திரமே. பந்து வீச்சாளர் பிரசன்னா ரைட்டா 1 விக்கெட் வழியிலிருந்து பந்தினை படிப்பதற்காக போட்டியின் போக்கினை மாற்றக்கூடிய இந்த வீரர்களை உள்ளடக்கிய கழகம் எவ்வாறு இந்த போட்டியின் தாக்கத்தை செலுத்த காத்திருக்கின்றது. இறுதி போட்டிக்கு ஒரு காலை எடுத்து காலடி வைத்திருக்கின்றார்கள் எங்களுடைய செல்ஃப்லெஸ் அணியினர். ரகு துடுப்பெடுத்தாடுவதற்காக யங் ஈகிள் அணியை சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் துடுப்பாட்ட வீரரும் கூட என்ன செய்ய போகிறார்? பிரசன்னாவின் பந்து சொல்ல போகும் கதை என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம். வீசப்படுகின்ற முதலாவது பந்து வீச்சு ஒரு ஃபுல் லென்த் பந்து வீச்சு. துடுப்பாட்ட வீரருக்கு சந்தர்ப்பங்களே இல்லை. முதலாவது டொட்பல்ல பந்து வீச்சு சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. போட்டியேற்பாளர் கஜனுக்கான அழைப்பது. போட்டியேற்பாளர் கஜன் மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. ஓடு பாதை வழி ஒற்றை ஓட்டம் சேமிக்கப்பட்டிருக்கிறது.
மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு மிட் விக்கெட் வழியில் துடுப்பாட்டம் ஆட்டமிழந்து வெளியேறுகிறார் அந்த ரகு. போட்டியின் போக்கு மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றது. இறுதிப் போட்டிக்கான நுழைவுச்சீட்டை பெற்றிருக்கிறார்கள் எங்களுடைய செல்ஃப்லெஸ் அணியினர். மாபெரும் இறுதிப் போட்டி இன்னும் சொற்ப வெளியில் ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. இமாலய வெற்றி இலக்கு எட்டி பிடிக்கப்பட வேண்டும். இறுதி பந்து வீச்சு மணிக்கும் இறுதி 2 பந்து வீச்சுகளுக்கு 15 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலை. பந்து வீச்சாளர் பிரசன்னா இலக்கு மாறுபடிக்கப்பட்ட அந்த சீருடையுடன் பிரதான ஓவரை கடந்து மிட் விக்கெட் திசையில் தரை மார்க்கமாக அடித்து அடப்பட பந்து ஓடு பாதை வழி ஒற்றை ஓட்டத்தை சேமித்து தந்திருக்கிறது. 29 ஓட்டங்களை பெற வேண்டும் ஒரு பந்து வீச்சுக்கு. இறுதி போட்டியில் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் இந்த செல்ஃப்லெஸ் அணியினர். விளையாடுகின்ற போட்டிகளிலே தனக்கே உரித்தான பாணியில் விளையாடக்கூடிய இந்த வீரர்கள் இறுதி போட்டிக்கு நுழைந்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். போட்டி முடிவடைந்திருக்கின்றது. இறுதி போட்டிக்கான நுழைவு சீட்டை பெற்றிருக்கிறார்கள் எங்களுடைய செல்ஃப்லெஸ் அணியினர். இறுதி போட்டியில் களம் காண்பதற்காக பலம் பொருந்திய செல்ஃப்லெஸ் அணிக்கழகம் மற்றும் பிஜி சூப்பர் 6 ஏ அணிக்கழகம் காத்துக் கொண்டிருக்கிறது. நேர்த்தியான துடுப்பாட்டம், நேர்த்தியான பந்துவீச்சு, நேர்த்தியான களத்தடுப்பு, நேர்த்தியான போட்டி ஒழுங்கமைப்பு என்று இந்த பிஜி சூப்பர் 6 அணியினர் அதோடு இந்த செல்ஃப்லெஸ் அணியினரும் இறுதி போட்டியில் களம் காண காத்திருக்கிறார்கள். இந்த பட்லர்கல பிரீமியர் லீக்கின் இறுதி போட்டி இன்னும் சொற்பவில் ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. நாணய சுழற்சிக்காக இறுதி போட்டிக்கான நாணய சுழற்சி